நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இதுவரைக்கும் 3 விதமான ஸ்பஞ்ச் கேக் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எக்கு வச்சு செய்கிறது, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் இல்லாமல், அப்புறம் ஜெல்லு வச்சு செய்கிறது, அப்புறம் எக்லெஸ் ஸ்பஞ்ச் கேக் செய்கிறது. இந்த மாதிரி 3 டைப்பாக இது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் எக்லெஸ்ஸாக அதே சமயம் மைதா யூஸ் பண்ணாமல் மல்டி மில்லட் யூஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல என்ன செய்யணும்னா 60 கிராம் ஆயில் இதில் எடுத்துக்கோங்க டபுள் பாய்லரில். இது கூட 40 கிராம் டார்க் சாக்லேட் சேர்த்துட்டு ரெண்டையும் ஒன்றா டபுள் பாய்லரில் மெல்ட் பண்ணுங்கள். நாம் இந்த ரெசிப்பியை காம்பவுண்ட் சாக்லேட் வச்சு செய்கிறோம். இதே கொக்கோ பவுடரை வச்சு நீங்கள் இந்த ரெசிபி செய்யணும் அப்படின்னா ரெசிப்பியை மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த காம்பவுண்ட் சாக்லேட்டில் முதலே வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோயா லெசித்தின் இருக்கிறதுனால அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரியும் வேலை செய்யும். இதே நீங்கள் இதை கொக்கோ பவுடரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா சோயா லெசித்தின் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் சேர்க்க வேண்டியிருக்கும். முதல்ல மல்டி மில்லட் எடுத்துக்குவோம். இதில் 20 கிராம் அளவுக்கு திணை இருக்குது, 15 கிராம் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க, 15 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து. ஸோ அந்த ஃப்ளார் எல்லாமே வறுத்து அரைச்சது. இது கூட 50 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருங்க. ஃபுல்லாகவே மில்லட் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட்டா சேர்க்குறப்போ அந்த ஸ்பஞ்ச் கேக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இது கூட பவுடர் சுகர் இது 80 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஐசிங் சுகர் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். இதில் இம்ப்ரூவருக்கு 2 கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குவோம். 1 கிராம் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 3 கிராம் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் பவுடர் சேர்த்துருங்க. அது பைண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் சூடான உடனே சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததாக இதில் 120 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருவோம். 5 மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். நாம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆயிலும் சாக்லேட்டும் கரைஞ்சிருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் லம்ப்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக இதில் ஒரு 50 மில்லி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கிட்டத்தட்ட 60 மில்லி போட்டிருக்கேங்க. மில்க்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த பேக்கிங் டின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துருவோம். இந்த டின்னு வந்து 6க்கு 7ங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற டின்னு அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ அவன் வந்து 160 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க காயில் கீழே இருக்க காயில் ரெண்டுமே ஆனில் இருக்கிற செட்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பஞ்ச் கேக்கு பேக் ஆயிடுச்சு. இது என்னோட அவனில் 40 நிமிஷம் ஆச்சு. உங்களோட அவனை பொறுத்து 35லேருந்து 40 நிமிஷம் ஆகலாம். இப்போ இதை டிமோல்ட் பண்ணி பார்த்துடலாம். இது மில்லட் ஸ்பஞ்சுன்றதுனால கொஞ்சம் டென்ஸாக இருக்கும், ஆனாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் அப்படியே ஒரு மஃபின் மாதிரி கூட பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா செம சாஃப்டாக இருக்கும். அது நாம் இந்த ரெசிப்பியில் சேர்த்த மில்லட் ஃப்ளார்ஸ் தவிர வேறு மில்லட் ஃப்ளாரும் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் சேர்க்குற மில்லட் ஃப்ளாரை பொறுத்து அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் மாறும். அது மட்டும் இல்லாமல் அந்த மில்கோட குவான்டிட்டியும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு ரெசிப்பியை நீங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸை பொறுத்து ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணிவிட்டு அந்த அவன் உங்களோட என்ன அவன் வச்சுருக்கீங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஸோ 2-3 தடவை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து முழுமையாக புரியும். ப்ளஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறப்போ அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற டிப்ஸு என்ன சொல்கிறோம் இடையில இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த ப்ராடக்ட்டை நல்லா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.